எதிரிகள் தொல்லை. எதிரி அப்படின்றது நம்மளோட பிஸ்னஸ் எதிரியா இருக்கலாம், இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கு, எனக்கு ஆப்போனண்டா நிறைய விஷயங்கள் பதவி உயர்வு கிடைக்காத அளவுக்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்லை நான் புதுசா தொழில் தொடங்க போறேன், போட்டிகள் ஜாஸ்தியா இருக்கு, பொறாமைகள் ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யறது? நமக்கு வந்து உச்சபட்சமாக எதிரிகள் இருக்கிற பட்சத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டிய மிக பெரும் தெய்வங்களில் ஒன்று இந்த எதிரிகள் தொல்லை நீங்கணும், போட்டிகள் குறையணும், வழக்குல வெற்றி பெறணும். இதை அடையணும்னா எனக்கு இது இருந்தா போதும், யாருமே என்னை திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு பவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பண்ணினா போதுமானது. உங்க தொழிலும் கடனும் நஷ்டமாச்சுன்னா என்ன வந்து கேளுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். உங்ககிட்ட ஒருத்தன் நெருங்குறான்னா ஃபயர் மாதிரி விலகிடுவான், உங்ககிட்ட நெருங்குற அப்படின்னா ஃபயர் மாதிரி பின்னோக்கி போயிடுவான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி அவங்க லைஃப்பில் இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும், எந்த தேதி எந்த நட்சத்திரத்தில் என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிற வரைக்கும் நிறைய நம்ம பதிவுகள் வந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து எதிரிகள் தொல்லை. எதிரி அப்படின்றது நம்மளோட பிஸ்னஸ் எதிரியா இருக்கலாம், இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கு, எனக்கு ஆப்போனண்டா நிறைய விஷயங்கள் பதவி உயர்வு கிடைக்காத அளவுக்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்லை நான் புதுசா தொழில் தொடங்க போறேன், போட்டிகள் ஜாஸ்தியா இருக்கு, பொறாமைகள் ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யறது? அதாவதுமா, பொதுவா அதாவது இறந்த காலத்தில் நாம் செய்த வினைகளினுடைய வெளிப்பாடே நிகழ்காலத்தில் நமக்கு எதிரிகளுடைய பிம்பம் வருகிறது. சோ எதிரிகள் அப்படின்றது நமக்கு தானாக வரல, நம்மளேதான் உருவாக்கி. நம்மளுடைய இறந்த காலத்தின் தவறான ஒரு நிழல் நிகழ்காலத்தின் எதிரி. சோ மனித பிறப்புல தன்னுடைய தேவைகளுக்காக சில சுயநல முடிவுகள் எடுக்கிற பட்சத்தில் எதிரிகளினுடைய உருவாக்கம் இயல்பாகவே இருக்கும். அது நமக்கு தடைகளை கட்டாயமா கொடுக்கும். இப்போ ஒரு நம்மளோட ஹிந்து தர்மத்துல உக்ர தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நரசிம்மரை தான் என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹிரண்யகசுபுவை அழிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அவதாரத்தை வந்து என்ன பண்ணாருன்னா எடுத்தார். ஆனா அந்த அவதாரத்தையே கட்டுப்படுத்திய சக்தி யாருக்கு இருக்குன்னா சரபேஸ்வரருக்கு தான் இருக்கிறது. நரசிம்மரையே கட்டுப்படுத்திய ஆற்றல் சரபேஸ்வரருக்கு உண்டு. இந்த சரபேஸ்வரர் என்ற ஒரு பெயரை சிவபெருமானே அவதாரம் எடுத்து நரசிம்மரினுடைய தன்மையை என்ன பண்றாருன்னா குளிர வைக்கின்றார். அப்போ நமக்கு வந்து உச்சபட்சமாக எதிரிகள் இருக்கிற பட்சத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டிய மிக பெரும் தெய்வங்களில் ஒன்று இந்த சரபேஸ்வரர். பொதுவா நான் என் அனுபவத்துல நிறைய முறை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவேன்னா, இந்த எலுமிச்சை சாறு இருக்குல்ல, இந்த எலுமிச்சை சாறு கொண்டு உக்ர தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்ய எதிரியும் சரணடைந்து நண்பனாவான் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க தாத்தா அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நிறைய பேருக்கு அறிவுறுத்தினேன். அறிவுறுத்தியதுல நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வழிபடக்கூடிய பிரதான பாதுகாப்பு தரும் இறைவன் சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரருக்கு ரொம்ப உக்ரமான தெய்வங்கள்னாலே அபிஷேகங்கள் மட்டும்தான்மா, அபிஷேகம் தான் பண்ணணும். சரபேஸ்வரருக்கு உரிய நிறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உஜாலா இருக்குல்ல, உஜாலாவுடைய ப்ளூ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வைலட் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா அந்த பாட்டில்ல ஒரு கலர் இருக்கும் தெரியுமா, ராகு பகவானுக்குன்னு அந்த ஊதா நிறத்தை பயன்படுத்துவாங்க.
அந்த மாதிரி ஒரு ஊதா நிறம் உள்ள ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கணும்னா பட்டு வஸ்திரமாக சரபேஸ்வரருக்கு எடுத்துக்கலாம். ஐயப்பனுடைய வேஷ்டியில அந்த ஒரு ப்ளூ இருக்கும். இப்ப நான் தான் கேப்போன்னு வந்த ஐயப்ப வேஷ்டி கலர் தான் அந்த ப்ளூ இருக்கும். அந்த ப்ளூவை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கிறீங்க. பட்டு வஸ்திரமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவிட்ட நட்சத்திரம் நடக்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்னா எலுமிச்சை சாறு, மஞ்சள், அதாவது கெட்டிய மஞ்சளை பன்னீர் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதை சுவாமி மூர்த்திக்கு நல்லா உருட்டி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து பன்னீரால என்ன பண்ணணும்னா அபிஷேகம் பண்ணணும். இது 2வது அபிஷேகம். 3வது அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுத்தமான தேன், பிராண்டா டிவில விளம்பரம் பண்ற தேன் இல்ல, சுத்தமான மலை தேன் எடுத்துக்கிறது நல்லது. பசும் பால் எடுத்துக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய இளநீர் எடுத்துக்கிறது ஒரு சால சிறந்தது. இதை அனைத்தையுமே கொண்டு இறைவனை நன்றாக அபிஷேகித்து விட்டு இந்த நீல நிற வஸ்திரத்தை அவருக்கு சமர்ப்பணம் செய்து புஷ்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சரபேஸ்வரருக்குன்னு உகந்த புஷ்பமாக ஏன் அனுபவத்துல நான் பார்த்தது மல்லிகை தான். மல்லிகை பூ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால எல்லாருமே அரளி புஷ்பம்னு சொல்லுவாங்க. ஆனா மல்லிகை புஷ்பம் சரபேஸ்வரருக்கு கொடுங்க. அதை கொடுத்து எதிரிகள் தொல்லை நீங்கணும், போட்டிகள் குறையணும், வழக்குல வெற்றி பெறணும். இதை அடையணும்னா எனக்கு இது இருந்தா போதும், யாருமே என்னை திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு பவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பண்ணினா போதுமானது. வாய்ப்பு இருப்பவர்கள் அவருக்குரிய ஹோமத்தை கூட ஆலயத்தில் என்ன செய்யலாம் என்றால் செய்து கொள்ளலாம். அதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. சிறப்பான பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். இது முதல் விஷயம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு. இந்த இனிப்புல வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உடனடியாகவே மாற்றம் தரணும்னா எந்த இனிப்பு கொடுத்தா ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்னு நம்ம பார்த்தோம்னா சுயம். நம்ம தீபாவளி டைம்ல எல்லாருமே பண்ணுவோம். அந்த சுயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரபேஸ்வரருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம். ரொம்ப எளிமையான நைவேத்தியமாவும் இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா சரபேஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு 108 அந்த 108 நபர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தை தானம் கொடுங்க. உங்க தொழிலும் கடனும் நஷ்டமாச்சுன்னா என்ன வந்து கேளுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். உங்ககிட்ட ஒருத்தன் நெருங்குறான்னா ஃபயர் மாதிரி விலகிடுவான். உங்ககிட்ட நெருங்குற அப்படின்னா ஃபயர் மாதிரி பின்னோக்கி போயிடுவான். சரபேஸ்வரர் அப்படிப்பட்ட ஒரு ஒளிவட்டத்தை நமக்கு கொடுத்துருவாரு. தன்னை பாதுகாத்து தன்னை நம்பி சரணாகதி அடைந்த பக்தனுக்காக கொடுத்துருவாரு. ஏன்னா சரபேஸ்வரர் வழிபாடு இன்றளவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில மயிலாப்பூர்ல கொஞ்சம் ஃபேமா இருந்துட்டு இருக்கு. மற்ற கோவில் அப்புறம் கும்பகோணத்துல திருபுவனத்துல இருக்கிறது. மற்ற இடங்கள்ல சரபேஸ்வரர்னு நிறைய பேருக்கு யாருன்னு தெரியல. நரசிம்மரை கூட தெரியுது, சரபேஸ்வரரை தெரியல. பிரித்யங்கரா தேவி தெரியுது. பிரித்யங்கரா கோவில்ல இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சிம்ம வாகனம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இன்னமும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. சோ அம்பாளுடைய சிம்ம வாகனத்துக்கும் சரபேஸ்வரருக்கும் வித்தியாசம் தெரியல. நிறைய பேர் சொல்லி நான் சொல்லியிருக்கேன், இல்லைங்க இது சிம்ம வாகனம் கிடையாது. அப்போ என்னன்னா அம்பாள் வந்து பிரித்யங்கரா தேவி வந்து பாத்தீங்கன்னா சக்தியினுடைய உக்கிரத்தினுடைய உச்ச வடிவம். சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்தின் உச்ச வடிவமாக சிவபெருமான் அவதாரம் இது. ஸோ அதனால எப்பேற்பட்ட மாந்திரிக தோஷத்தையும் தவிடுபடியாகும். நிறைய வீட்டில் நம்ம பாட்டிகள் எல்லா பேரையுமே அம்மாக்கெல்லாம் பார்த்துருப்போம். கை வீங்கிடுச்சு, கால் வீங்கிடுச்சு, முகம் எரியுது, கை எரியுது, தலை எரியுது, யாரும் அமுக்குறாங்க. இதை மட்டும் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணிட்டு எலுமிச்சை மழை போடுங்க. மாற்றம் அட்டகாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். பெரும் 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 நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த பதிவின் மூலமாக சரபேஸ்வரர் யார் அப்படின்றது மக்களுக்கு போய் சேரும். நிச்சயமா சரபேஸ்வரர் வழிபாடு செய்யறதால, அதுவும் அவிட்ட நட்சத்திரத்துல செய்யறதால என்ன பலன் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் எலும்புச்சம்பழ சாறு கொண்டு அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் மக்களுக்கு சேர்ந்தது. நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.